ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கோஷ்ரோஸ் லா. ஓகேவா? கோஷ்ரோஸ் லா என்ன சொல்லுதுன்னா, at infinite dilution the limiting molar conductivity of an electrolyte is equal to the sum of limiting molar conductivities of its constituent ions. அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் எடுத்துருக்கோன்னா, ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துருக்கோன்னா, அதுக்கு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஃபைண்ட் பண்ணும். ஓகேவா? ஃபைண்ட் பண்ணணுன்னா வந்துட்டு அது ஃபைண்ட் பண்ண முடியாது. அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம், அதோட கான்ஸ்டியூண்ட் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துன்னா பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதோட சம். ஓகேவா? இதோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியும் இதோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி செப்பரேட்டாக ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆட் பண்ணோன்னா இந்த ஹோல் சொல்யூஷனோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போது? இன்ஃபைனைட் டைல்யூஷனில். ஓகேவா? அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் நம்ம வந்துட்டு இது எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா, செப்பரேட்டாக the sum of limiting molar conductivities of its constituent ions ஓட limiting molar conductivity ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டோட்டல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு கோஷ்ரோஸ் லா. ஓகேவா? இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு calculation of molar conductance of weak electrolyte at infinite dilution. நம்ம வீக் எலக்ட்ரோலைட் இருக்கு இல்லைங்களா, அதோட மோலார் கண்டக்டன்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃபைனைட் டைல்யூஷனில் எடுத்துகிட்டு எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அசிட்டிக் ஆசிட் எடுத்துருக்கோம். ஓகேவா? இது அசிட்டிக் ஆசிடோட சால்ட்டு. ஓகேவா? சோடியம் அசிட்டேட். அதை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு எழுதலாம், Na ப்ளஸ் இங்கே வந்துட்டு CH3CO மைனஸ். ஓகேவா? ஸோ இது செப்பரேட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் வந்துட்டு HCl ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்திருக்கோம். அது எப்படி டிசோசியேட் ஆகுது, இது வந்துட்டு H ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் டிசோசியேட் ஆகுது. அப்புறம் நம்ம காமன் சால்ட் NaCl, இது வந்துட்டு Na ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் டிசோசியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 1 2 3 ஈக்குவேஷனாக நம்ம லேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இப்போது இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இந்த சைடு கிடைச்சா இது ப்ளஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டாக இது Na ப்ளஸ் இருக்குங்களா, இது கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ Cl கேன்சல் ஆயிரும். மித்தது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, H ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா, H ப்ளஸ் CH3COO மைனஸ். H ப்ளஸும் இதுவும் சேர்ந்து என்ன ஆகும், CH3COOH. ஓகேவா? இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு இதை ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஆக்சுவலாக ஃபைண்ட் பண்ணுறது இது மட்டும்தான், இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். இது ரொம்ப வீக் ஆசிட். ஸோ இது டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், இதோட சால்ட்டு, ஸ்ட்ராங் ஆசிடு, ஒரு சால்ட்டு. ஓகேவா? இல்லை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இதோட இன்ஃபைனைட் டைல்யூஷன் மோலார் கண்டக்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இது இதோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன். செகண்ட் அப்ளிகேஷன் என்னென்னா, கேல்குலேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட். வீக் எலக்ட்ரோலைட்டோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அது எவ்வளோ டிசோசியேட் ஆகிருக்கு, செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இன்ஃபைனைட் டைல்யூஷனோட ஃபார்முலா என்னது, M/M. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபார்முலா. நம்ம ஆஸ்வால்ட் டைல்யூஷனில் என்ன சொல்லியிருக்கு, Ka is equal to alpha square C by 1 minus alpha. இங்கே ஆல்ஃபா இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எப்படி பண்ணுறோன்னா, இது வந்துட்டு இதோட எல்சிஎம் எடுத்திருக்கோம். எல்சிஎம் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக இது கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். Ka டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? தேர்ட் என்னென்னா, கேல்குலேஷன் ஆஃப் ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட்ஸ். ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட்னால் வந்துட்டு சீக்கிரம் கரையாது. ஓகேவா? ஃபுல்லாக கரையாது, கொஞ்சம் கரையும், கொஞ்சம் வந்துட்டு கரையாமல் இருக்கும். அதுதான் ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட். அதோட சால்யூபிலிட்டி ஃபைண்ட் பண்ணுறது. ஓகேவா? AgCl PbSO4 லெட் சல்ஃபேட்டும் சில்வர் குளோரைடு. ஓகேவா? இது ரெண்டும் வந்துட்டு சீக்கிரம் கரையாது. அதோட வந்துட்டு சால்யூபிலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணுறது. இப்போ AgCl எடுத்திருக்கோம், அது எப்படி செப்பரேட் ஆகுது, Ag ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் செப்பரேட் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சால்யூபிலிட்டி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இதோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் இதோட கான்சன்ட்ரேஷன் இது ரெண்டையும் இன்டூ பண்ணுறோம். ஓகேவா? இன்னொன்று
இந்த கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல்? சி, ஒரு காமன் ஃபேக்டர் சியை எடுத்துருக்கோம். இதுதான் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ வந்துட்டு இங்கே என்ன ஆகும்? கேஎஸ்பி solubility is equal to C square. ஏன்னா இதுவும் C இல்லைங்களா? ஸோ C into C, C square. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இன்ஃபைனைட் டைல்யூஷனோட ஃபார்முலா K into 10 to the power minus 3 by C. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இங்கே வந்துட்டு C என்னன்னு கொடுத்துருக்கோம் நம்ம? Cக்கு இன்னொரு ஃபார்முலா என்னது? K into 10 to the power minus 3 by இந்த இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த C இங்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம், இது இங்கே கீழே வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இங்கே இந்த C இருக்கு இல்லைங்களா? C ஸ்கொயருக்கு பதிலாக இந்த ஹோல் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நம்ம சால்யூபிலிட்டி KSP is equal to இது ஹோலாக இங்கே எழுதிட்டோம். K into 10 to the power minus 3 by infinite dilution the whole square. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு sparingly soluble saltோட சால்யூபிலிட்டி வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் இதோட தேர்ட் அப்ளிகேஷன், Gauss-Strauss lawோட தேர்ட் அப்ளிகேஷன்.